நம்ம உடல் முழுக்க ரத்தம் எப்படி நிறைஞ்சிருக்கோ அது போல தான் காற்றும் நிறைஞ்சிருக்கு. அது எப்படி காற்று ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல. கண் இமைக்குது இல்லையா, அது ஒரு வகையான காற்றுனால தான். காது கேட்கறது, வாய் பேசுறது, ஏன் சுவையை உணர்றது, இது ஃபுல்லாக நம்ம அந்த ஒரு விதமான காற்றுனால தான் நடக்குது. உதாரணத்துக்கு பிராணன் அப்படின்னு காற்று வெளியில் உள்ள உயிர் சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டுட்டு வரும். அதுபோக அபானன் அப்படின்னு ஒரு வாயு ஒரு காற்று நம்ம உடம்புல இருக்குது. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூரின் மோஷன் இந்த இப்போ வேர்க்குது இல்லையா, அந்த வேர்வையை கூட வெளியில் தள்ளுறது ஃபுல்லாக இந்த காற்றுடைய வேலை தான். கோவப்படுவோம் இல்லையா, அது கூட ஒரு வகையான காற்றுனால தான் நம்ம கோவப்படுறோம். கிச்சு கிச்சு முட்டினா சிரிப்பு வரும் இல்லையா, அது எதனால் தெரியுமா? இப்போ சயின்ஸில் ஒரு கேஸ் மூலிமா செயற்கையாக சிரிப்பை உண்டு பண்ண முடியும். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சிரிப்பூட்டும் வாயு. நம்ம உடம்புலையும் அந்த மாதிரி ஒரு வாயு உண்டாகும். நீங்கள் குழந்தைக்கு இப்போ கிச்சு கிச்சு மூட்டோம்ல, நமக்கு இந்த கிச்சு கிச்சு மூட்டினோடனே சிரிப்பு எப்படி வரும்? அந்த கிச்சு கிச்சு மூட்டுவதன் மூலம் அந்த காற்று அது மூலிமா உருவாகுது. அதனால தான் சிரிப்பு வருது.